புத்தர் சிலையை இந்த இடத்துல வச்சா சூப்பரா இருக்குமேன்னு சொல்ற நிறைய பேருக்கு புத்தரை பத்தி தெரிஞ்சிருக்காது. அவரோட நிஜமான பேரு சித்தார்த்த கௌதமா. அவர் ஒரு நாட்டுக்கே ராஜாவா இருந்தாரு. அவர் ஒரு முதியவரையோ, ஒரு நோயுற்றவரையோ, இல்ல ஒரு செத்த பிணத்தையோ, இல்ல ஒரு துறவியவோ பார்த்தா தானும் ஒரு துறவியா மாறிடுவாருன்றது ஜாதகத்துல எழுதப்பட்டிருந்தது. அதனால அவங்க அப்பா அவருக்கு வெளி உலகத்தையே காட்டாம அரண்மனைக்குள்ளேயே வச்சு வளர்த்தாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் இருந்தான். தன்னோட 29வது வயசுல எந்த 4 விஷயத்த பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த 4 விஷயத்த பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் 3 விஷயத்த வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. 4வதா இருக்க துறவின்ற விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்மளும் துறவியா மாறிடணும்ன்றத முடிவு பண்ணாரு. தன்னோட 29வது வயசுல அரண்மனையை விட்டே வெளியே வந்து எல்லா துறவிகளோட சேர்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட 6 வருஷம் சாப்பாடே இல்லாம இறந்து போற நிலைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த பசியோட இருந்தா எந்த ஞானமும் கிடைக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட புத்தர் கொஞ்சம் தேனும் கொஞ்சம் பாலும் குடிச்சிட்டு நேரா போதி மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தாரு. கிட்டத்தட்ட 6 நாள் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணி தன்னோட 37வது வயசுல ஞானம் கிடைச்சி புத்தரா மாறினாரு.